ஹலோ காய்ஸ். போன வாரம் ஒன்லி பென்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். இந்த வாரம் வந்துட்டு பென்னு ஒரு டொனேஷன் பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். டொனேஷன் பாக்ஸ் இல்லாமலே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 60 பென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு 50 பென்னு ரீசைக்கிள் பண்ணி ஆயிடுச்சு. 50 பென்னுக்கு வந்துட்டு மறு வாழ்க்கை தந்துருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 35 பெண்ணுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, அதாவது கேப் இருந்துச்சு. அதனால அதை அப்படியே வாட்ஸ்அப் பிஸ்னஸில் போட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பெண்ணு, எக்ஸாக்டாக ஒரு 20 பெண்ணை வந்துட்டு வித்தாயிடுச்சு. இன்னும் ஒரு 15 பெண் இருக்குது. அப்புறம் ப்ரொடெக்ஷன் கேப் இல்லாமல் சில பெண்ணு அப்படியே என்கிட்ட தான் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெண்ணை வந்துட்டு டொனேட் பண்ணும்போது கேப்போட டொனேட் பண்ணுங்கள், ப்ரொடெக்ஷன் போட்டு டொனேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னால் அதை செல் பண்ண முடியும். அண்டு இந்த ஐடியா சொல்லும் போது நிறைய பேர் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற நீ, இது வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு தெரில, அதனால தான் கேட்டேன். ஏன்டா ரீஃபல்லில் வந்துட்டு ₹3 அதை வாங்கிட்டு நான் வந்துட்டு அங்கே தூக்கி போட்ட பென் இருக்கு இல்லையா, இதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ₹4 வாபஸ் அவங்ககிட்டே செல் பண்ணுறான். இதுலேயே ப்ராஃபிட் ₹1 ப்ராஃபிட் இருக்குதாண்டா. இது இது ₹1 ப்ராஃபிட்காக செய்யணுமா? ப்ராஃபிட்டுக்காக இல்லைடா, சஸ்டைனபிலிட்டி. சும்மா வீட்டில் வெட்டியாக தானே இருக்கும், இது செஞ்சு பார்க்கலாம் சொன்னேன். அண்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேய பெண் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் சூப்பர். இதுலேயே எனக்கு ஒரு வகையான கான்ஃபிடென்ஸ் கெயின் எனக்கு கைஸ். பெண்ணை கரெக்டாக லைக் காலேஜில் அவேர்னஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ணல. அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பென் ரீசைக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு பென் கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது இருக்கிறது இல்லையா, இந்த பெண்ணை இதுக்கு வந்துட்டு வேற ரீஃபில் தேவைப்படுது. அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வருது. அது வந்துச்சுன்னா இதுவும் ரீசைக்கிள் பண்ணி சேல் பண்ணுறது தான். அண்ட் இதில் கேப்பு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எல்லாம் இன்பில்டாக வருது இல்லையா, ப்ரொடெக்ஷனோட நல்லா இருக்குது. இந்த மாதிரி பென்னு சீப்பாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அண்டு அந்த ரீசைக்கிள் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் ஃபுல்லு அது நான் இந்த வாரம் ரெக்கார்ட் பண்ணேன். லைக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எல்லா ரீஃபல் சைஸும் ஆல்மோஸ்ட் சேம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ரீஃபலும் ஒரு சைஸில் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த ரீஃபல் மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் உள்ள டிசைனுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பிராண்டு மாற டிசைனையும் மாற்றி வச்சுருக்காங்க. எப்படியோ எனக்கு தெரிஞ்சு 60 ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பென்னுன்னு சொல்லிட்டு 60 பென்ஸு ரீசைக்கிள் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவே ஒரு 1 ஹவர் இருக்குது. 1 ஹவர் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஆன் onlyplants.in.net. அங்கே இருக்குது, அங்கே வேணுமானா போய் பார்த்துக்கோங்க. அண்டு அதான் உங்களுக்கு பென் தேவைப்பட்டுச்சுன்னா அங்கேயே ஆர்டர் பண்ணுங்க. அண்டு பென்னு வந்துட்டு எல்லாரும் எனக்கு இது நேஷன் வைடாக ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன். பட் எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் பிரச்சனை, நிறைய கோஆப்ரேஷன் தேவைப்படுறது. அதுக்காகத்தான் ஹெல்ப் கேட்குறேன். ஜாயின் ஒன்லி பென்ஸோட மெம்பர்ஸ் ஆகுங்க, வாலண்டியர்ஸ் ஆகுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஏதோ ஒரு டப்பா, ஒரே ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி கூட இல்லை, ஏதோ ஒரு கார்ட்போர்ட்லையாவது ஏதோ ஒரு டப்பா வாங்கி உங்கள் ஸ்கூல், காலேஜ், ஒர்க்கு பிளேஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் அந்த இடத்துல பெண்ணை தூக்கி போட சொல்லுங்கள். குப்பை தொட்டியில் போடுறதுக்கு பதில் இதில் போடுயான்னு சொல்லுங்கள். அண்டு சில பேர் வந்துட்டு
ரூபா லைக் 5 புது பென்னு 5 ரூபா கிடைக்குது. நான் வந்துட்டு எவனா யூஸ் பண்ண ஒரு பென்னு, பழைய பென்னு ரூபாக்காக நான் இந்த பெண்ணை யூஸ் பண்ணுமான்னு கேட்டாங்க. ஏய், ரூபாக்காக யூஸ் பண்ணலையா, சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ், சஸ்டைனபிலிட்டி பற்றி படிக்கிற, பட் நீயே ஃபாலோ பண்ணலன்னா எப்படின்ட்டு கேட்டேன். அண்ட் அப்போ என்ன சொன்னாங்க, அப்படி உனக்கு வேல்யூ வேணுமானா நீயே ரீஃபில் வாங்கி மாட்டிடுறியா, ரீஃபில் வேணுமானா நானே தரேன். இந்த அந்த சிங்கிள் யூஸ் பென் வந்துட்டு அதே ₹3 கிட்டத்தட்ட ₹3 கிடைக்குது, நான் எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறான். என்னோட கேள்வி என்ன, சிங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு அது என்ன காண்டமா? அது ஒரு பென். அவன் பென் மேனுஃபேக்சர் பண்றவனுக்கே நல்லா தெரியும் இது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பெண்ணு, ரீஃபில் பண்ணக்கூடிய பெண்ணு. இந்த பெண் இப்படி ஒரு ரீஃபில் கழட்டி மாட்டி கண்டினியூ பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கணுமான்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. பட் உங்களை மாதிரி சோம்பேறி இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி ஆட்கள் காசு பார்க்க முடியும். அண்டு அதான் சொன்னேன் இல்லையா, ₹3 ரீஃபில் வாங்கிட்டு அவங்ககிட்டயே பெண்ணு வாங்கிட்டு அந்த பெண்ணிலேயே ரீஃபில் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கே விட்டுட்டேன். அப்ராக்சிமேட்டாக 20 பென்னா சேலு ₹20 கிடைச்சிச்சு. எது சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ண பேரும் கிடைக்குது, ₹20 காசும் கிடைக்குது. அண்டு ஸ்கேல் பண்ணுறதுக்கு இன்னும் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்களோட டெஸ்க்லேயே ஒரு சின்ன எப்படி சொல்கிறது பென் ஸ்டாண்டு, அந்த காஃபி குடிக்கிற மக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் டேபிள் மேலே வச்சுருப்பீங்களே, அந்த ஏதோ ஒரு டெடிக்கேட்டட் பிளேஸ் வைங்க. யூஸ் பண்ண பெண்ணெல்லாம் அதுக்குள்ளே போடுங்க, போட்டு எனக்கு அனுப்புங்க. எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதில் ரீஃபில் மாட்டிட்டு நான் காசு பார்ப்பேன். இல்லை மோன்னு இருக்கு, அவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும், அவன் சரியில்லை, அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே ரீஃபில் வாங்கி ரீசைக்கிள் பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக இந்த சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ரீஃபில் வாங்க போனால் அவன் ₹4 எனக்கு கொஞ்சம் லாஜிக்காக பார்த்தா புது பெண் ₹5, இது ரீஃபில்லே ₹4ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் சைக்கலாஜிக்கலாகவே நம்மளுக்கு இது ஒன்றும் புது சொல்யூஷன் எல்லாம் புதுசா ஏதோ செய்யறாங்க, ஒன்றும் கிளிக்கல. பல வருஷமா பெண்ணுக்கு ரீஃபில் வாங்கி மாட்டிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2010 நானே ரீஃபில் வாங்கி மாட்டின்னுக்கேன். கரெக்டா என்ன சொல்றது, ஒரு டீனேஜ் வந்த பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்றோம். லைக் நம்மளுக்கு தெரியும் ரீஃபில் வாங்கி மாட்டோம்னா பெண்ணோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியுது, நம்மளுக்கு ஐடியா இருக்குது. பட் அந்த டூத்பேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறதே கொஞ்சம். ஆனால் ஆட்ல நல்லா இப்படி போட்டு இழுத்து ப்ரஷ் ஃபுல்லாக காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சொன்னோம் இல்லையா, யாரோ பார்க்குறாங்கன்ட்டு, அவங்க செயலாக கூட இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. அதுதான் கைஸ் இந்த வாரத்தோட அப்டேட்டு. இந்த வாரம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொலீக்ஸ் 2 பேரையும் போயிட்டு மீட் பண்ணிட்டு பேசிட்டு வந்தேன். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறேன், ஓகே மூணு அது இதுன்னு. அப்புறம் நெட்ஒர்க்கும் கொஞ்சம் காலேஜ் தும்கூரில் படித்தேன் இல்லையா, அங்கே படிச்சுட்டு வாபஸ் இங்கே வந்தால் எல்லா கனெக்ஷன் எல்லாம் அங்கங்கே கட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ரீகனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தர். அண்ட் டைமும் அந்தளவுக்கு டைமெல்லாம் இல்லை கைஸ். எம்பிஏ லைஃப் அப்படியே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடுது. ஏதோ மிச்சம் மீதி டைம் இருக்கும், அந்த மிச்சம் மீதி டைமில் இந்த மாதிரி யூடியூப், ஜிம்மு, பெண்ணு ரீசைக்கிள் பண்ணுறேன். இந்த மாதிரி நானே அந்த மீதி டைமையும் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மீதி டைமும் ஃபில் பண்ணுறது இது ஒரு கடை. அப்புறம் வேணாம், இந்த வாரம் போகிறோம், பெண்ணை ரீசைக்கிள் பண்ணுங்க. உங்களால் முடியலையா என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.